சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரனன் நாட்டினிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். சிங்க மராட்டியதம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியதம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். அன்பான பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நாடெங்கும் இந்த 73வது குடியரசு தினத்தை கொண்டாடி இருக்கக்கூடிய இந்த வேளையில் நமது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி உங்களுக்காக ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இப்போ உங்க கொடுக்க போகிறோம். இந்த நல்ல நாளில் ஒரு முக்கியமான ஒரு நபரை நம்ம சந்திக்க போகிறோம். இவர் ஒரு சர்தார்ஜி, ஒரு சீக்கியர், நமது கோயம்புத்தூர் மாநகரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு தொழிலதிபரும் கூட. இதெல்லாம் இவரோட ஹைலைட்னு சொல்லலாம். இது அத்தனையும் தாண்டி இப்போ ஒரு அருமையான ஒரு பாடல் ஒரு கேட்டிங்க இல்லையா? அப்போ இந்த பாடல் யாருக்கு சொந்தம் இந்த குரல் அப்படின்னா, இப்போ நம்ம விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு குர்தீப் சிங் ஆனந்த் அவர்களுடைய ஒரு பன்முகத்தன்மையில் இதுவும் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும். இன்றைக்கி இந்தியா முழுக்க மற்றும் உலகம் முழுக்க உள்ள இந்தியர்கள் இந்த குடியரசு தினத்தை மிகவும் சிறப்பாக முறையில் கொண்டாடிட்டு வராங்க. இந்த இனிய நேரத்தில் நேர்களுக்கு, தூர்தர்ஷன் நேர்களுக்கு என்னுடைய இனிய நல்வாழ்த்துகள் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததுலையும். இந்த தமிழ் பாடல் அதுவும் ஒரு சர்தார்ஜி பாடுறார் அப்படிங்கும்போது உண்மையிலுமே அது ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. எப்படி இப்படி பாடுறார், எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வியப்பு இருக்குது. எப்படி இந்த பாடல் பாடணுங்கிற ஆசை எப்படி வந்தது? இல்லை நீங்கள் எப்படி தமிழ் எப்போ கற்றுக்கிட்டீங்க? இல்லை பஞ்சாப்லேருந்து எப்போ இங்கே வந்தீங்க? இந்த மாதிரி உங்களுடைய அந்த சைல்டுஹுட் டேட்ஸ் பற்றி சொல்லுங்களேன். 1960 எங்கள் தகப்பனார் இங்கே கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆனார். அப்போது எனக்கு வெறும் 8 வயசு. ஸோ அந்த 8 வயசுலேருந்து இங்கேயே கோயம்புத்தூர்லேயே வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேயே இருந்ததுனால, ஒரு சின்ன வயசுலேருந்தே இங்கேயே வளர்ந்ததுனால அது தமிழ் கற்றுக்கிட்டது ஒரு பெரிய விஷயமாக எனக்கு தெரியல. அது நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஸோ அந்த வகையில் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, பின்னால் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க கூட எல்லாம் அப்படியே கலந்துக்கிட்டு அந்த தமிழ் கற்றுக்கிட்டோம். ரெண்டாவது, நம்ம எங்கே வாழ்கிறோமா அங்கே இருக்கிற மக்களோடு இணைந்து நம்ம வாழ்ந்தால் தான் அது ஒரு நல்ல விஷயம். இல்லைன்னா ரொம்ப வருஷமாக இருந்துட்டு கூட எனக்கு தமிழ் தெரியலன்னு சொன்னாக்கா அது ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. ரைட். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த மொழியை நம்ம கற்றுக்குறோம். ஏன்னா நம்ம அங்கே சர்வை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, அந்த வகையில் நீங்கள் இங்கே ஒரு 30-40 வருடத்துக்கு மேலே ஆகுன்னு சொல்ல வரவங்க அப்போ அந்த தமிழை கற்றுக்குறீங்க. அதையும் தாண்டி இந்த பாடல் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் எப்படி? நீங்கள் இசை ஏதாவது கற்றுருக்கீங்களா? எப்படி? இசை நான் கற்றுக்கல. ஆனால் இது ஒரு நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு விஷயம். இது இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த முயற்சியினால் அவங்கனால ஓரளவுக்கு தான் அந்த பாட முடியும். ஆனால் அது ஒரு நேச்சுரல் கிஃப்ட்டு அப்படிங்கிறது ஒரு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அது அந்த அருள், அந்த கடவுளோட ஒரு தயவு, ஒரு அருள் இருந்தால் தான் அது நம்மளால் கற்றுக்க முடியும். அது என்னோட இதில் கேஸில் அந்த இறைவனோட தயவு இருந்தது, என்னால் பாட முடியும். ஸோ அந்த வகையில் நான் அப்படியே தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் மற்ற லாங்குவேஜஸில் எல்லாம் கூட நான் பாடுறது உண்டு. அப்போ தமிழ் இல்லாமல் நிறைய மொழிகள் உங்களுக்கு தெரியும்? அப்போ
சரி, சுமார் எத்தனை மொழிகள் உங்களுக்கு பேச, படிக்க, எழுத அல்லது பாட? பேசுறது என்னால் 8 மொழிகளில் என்னால் பேச முடியும். டேங்கப்பா. சவுத் இண்டியன் லாங்குவேஜஸில் தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்த 3 சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ். ஹிந்தி, பஞ்சாபி, இங்கிலீஷு, குஜராத்தி. நான் படித்த ஸ்கூல் வந்து அது ஒரு குஜராத்தி ஸ்கூலு. அதனால் என்னுடைய கூட படித்தவங்க ஒரு 50%க்கு மேலே இருந்தவங்க எல்லாம் குஜராத்திஸ். ஸோ அவங்கக்குள்ளார வந்து அந்த ரிசர்ச் டைம்லலாம் வந்து அவங்க குஜராத்தியில் தான் பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் என்னால் குஜராத்தியும் கற்றுக்க முடிஞ்சது. ஸோ அது இல்லாமல் உருது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா 8 மொழிகளில் என்னால் பேச முடியும். படிக்கிறது வந்து என்னால் ஹிந்தி, இங்கிலீஷ். இங்கிலீஷ் மீடியமில் தான் படித்தேன். செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி படிப்பேன். அது வந்து என்னோடய சொந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னால நான் கற்றுக்கிட்டது. இப்போது பொதுவாக எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பாடகர் ஒளிஞ்சிருப்பார். பார்த்திங்கன்னா பாத்ரூம்குள்ளே போனால் மட்டும் ஒரு வெளியில் வருவார். நிறைய பேர் பாத்ரூம் சிங்கராக நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி அந்த வகையில் நீங்கள் வந்து இப்போ மொழி கற்றுக்கிறது வேறு, உங்களுக்கு பாடும் திறமை இருக்குது, நமக்கே தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க? அது சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய இந்த தமிழ் சினிமா, ஹிந்தி சினிமாலாம் பார்ப்போம். அப்போ என் கூட படித்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அடிக்கடி என்னை ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஏதாவது பாடு அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் இருந்த பாட்டுகள்லாம் வந்து அப்படியே நான் பாடுவேன் கேஷுவலாக. ஸ்கூலில் இருக்கும்போதே பாட ஆரம்பிச்சது. ஆனால் அதை கொஞ்சம் ஒரு சீரியஸாக பாட ஆரம்பித்தது கொஞ்சம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் அதை இது பண்ணேன். அது வரைக்கும் யதார்த்தமாக சும்மா அப்படியே பாடிட்டு இருந்ததோட சரி. சரி, இப்போ சமூக வலைத்தளங்களில் உங்களோட வீடியோஸ் வந்து நிறையா பரவி எல்லாம் பரப்பப்பட்டுருக்கு. அந்த வகையில் நீங்கள் அந்த முதல்ல பாடின பாடல் இது? இப்போது சமயத்தில் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் நான் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போய் ஒரு ஸ்பீச் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். ஸோ என் கூட வந்தவர் ஒருத்தர், எங்கள் ஃப்ரெண்டு, அவருக்கு நான் பாடுவேன்னு தெரியும். ஸோ அந்த ஸ்பீச் ரெக்கார்ட் பண்ணி முடித்தோன்னா அவர் சொன்னார், நீ ஒரு பாட்டு பாடலாம், இல்லை நீ தான் தமிழ்லாம் கூட பாடுறிய, நீ ஒரு பாட்டு பாட வேண்டியது தானே அப்படின்னு. சரி பாடிட்டா போகுது அப்படின்ட்டு நான் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணேன். அப்போது ரெக்கார்ட் பண்ண பாட்டு தான் வந்து பச்சைமலை பூ, கிழக்கு வாசல் படத்துலேருந்து. ஸோ அந்த பாட்டு அப்படியே இந்த சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் குரூப்ஸ்லெல்லாம் போட்டது. அது ஒரு பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எல்லோரும் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, நீ மேலும் வேறு பாட்டெல்லாம் பாட வேண்டியது தானே அப்படின்ட்டு. அதிலிருந்து வந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் நான் வந்து அப்படியே ஹிந்தி பாட்டு, மலையாள பாட்டு இதெல்லாம் பாட ஆரம்பித்தேன். இப்போ எங்களுக்காக, பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்காக அந்த முதல் பாடின அந்த பாடல் பச்சைமலை பூ எங்களுக்காக ஒரு முறை பாடுங்களேன். பச்சைமலை பூ நீ உச்சி மலத்தேனு, குத்தங்கூர ஏது நீ நந்தவனத்தேரு, அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணுரங்கு தூரி தூரி ஹோய், பச்சைமலை பூ நீ உச்சி மலத்தேனு, குத்தங்கூர ஏது நீ நந்தவனத்தேரு. ஏன் இந்த பாடல் அப்புறம் வைரல் ஆகாது சொல்லுங்கள்? அந்த மாதிரி இந்த பாடல் வந்து வைரல் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பாடணும் அப்படின்னு ஆர்வம் உங்களுக்கு நிறையா வந்திருக்கு. ஆமாம். சரி, இப்போ இவ்வளோ பாட்டு பாடுறீங்க, இப்போது உங்கள் மிஸ்ஸஸ்க்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா என்ன பாட்டு பாடுவீங்க? டக்குன்னு என்ன பாட்டு வரும்? டக்குன்னு அவங்கள பார்த்தோன்னே ஒரு பாட்டு. இது என்னோடய கல்யாணத்து ரிசப்ஷன்லேயே நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் அவங்களுக்கு. ஓ, அப்போவே தொடங்கிட்டீங்க இந்த பயணத்தை? ஆமாம். அந்த ரிசப்ஷனில் நான் பாடின பாட்டு, ஏன்னா அந்த வருஷம்தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ கபி கபி அப்படின்னு 1976. ஸோ அந்த பாட்டு நான் பாடினதை அதில் ஒரு பேரை நான் பாட விரும்புகிறேன். कभी कभी मेरे दिल में ख्याल आता है कि जैसे तुझको
बनाया गया है मेरे लिए कि जैसे तुझको बनाया गया है मेरे लिए तू अब से पहले सितारों में बस रही थी कहीं तुझे ज़मीं पे बुलाया गया है मेरे लिए तुझे ज़मीं पे बुलाया गया है मेरे लिए அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா உன்னை வந்து எனக்காக தான் அந்த இறைவன் படைச்சிருக்காரு அப்படிங்கிற துஜே பனாயா கயா ஹே மேரே லியே எனக்காக தான் படைச்சிருக்காரு பாடுறது மட்டும் முக்கியம் இல்லை அந்த சுச்சுவேஷன் லொக்கேஷன் பார்த்து பாடுறீங்க பாருங்க சரி இது பாடினோடனே அவங்க என்ன சொன்னாங்க உங்கள் மிஸ்ஸஸ் அந்த நேரத்தில் அவங்க வந்து ஏன்னா நான் ஸ்டேஜை விட்டுட்டு அந்த ஆர்கெஸ்ட்ரா கூட போய் பாட ஆரம்பிச்சேன்னு என்ன அங்கே ஸ்டேஜில் அம்போன்னு விட்டுட்டு நீ போய் பாட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அந்த நேரத்தில் சங்கடப்பட்டாங்க. பட் உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் படக்கூடிய ஒரு விஷயந்தான். சரி, இப்போ வந்து இது மாதிரி பாடல்கள்லாம் பாடுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் நிறைய மேடைகள் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். அந்த மேடையில் பாடியிருக்கீங்களா, இல்லை அப்படி மேடையில் பாடும்போது யாராவது ஒரு முக்கிய நபர்களுடைய அங்கீகாரம், பாராட்டுகள் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடச்சிருக்கா இது வரைக்கும்? மேடையிலையும் பாடியிருக்கேன். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இந்த நேரத்தில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு விழாவில் பிபி ஸ்ரீனிவாசன் பிபிஎஸ் வந்திருந்தார். அவர் பாட சொன்னதில் அவருடைய ஒரு அருமையான ஒரு பாட்டு காலங்களில் அவள் வசந்தம், அந்த பாட்டு நான் பாடினேன். அதை வந்து அவர் பாராட்டினார். அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஓ, பிபிஎஸ் முன்னாடியே அந்த பாட்டு நீங்கள் பாடு? பிபிஎஸ்க்கு முன்னால் அவர் பாட வேண்டிய பாட்டை நான் பாடினேன். காலங்களில் அவள் வசந்தம். ஓகே, அவர் என்ன சொன்னார் அந்த பாட்டை கேட்டுட்டு? பாட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். தம்பி ரொம்ப நல்லா பாடுற. ஏன்னா இந்த விஷயம் நடந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும், ஒரு 20-25 வருஷம் இருக்கும். ஸோ அப்போ அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த மாதிரி ஒரு சீக்கியர் வந்து ஒரு தமிழ் பாட்டு, அதுவும் என்னுடைய பாட்டு பாடுறாரு அப்படின்னாக்கா, நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி நான் உங்களுடைய ஒரு பெரிய ஃபேன், நான் ரசிகர். அப்போ அவர் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டார். அந்த பாடல் ஒரு 2 வரி. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பொதுவாக பிபி ஸ்ரீனிவாஸ், ஏஎம் ராஜா இவங்க வாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் வாய்ஸ், அவங்களுக்குன்னு அது ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ அந்த வரிசையில் நீங்களும் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி பாடல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மொழி வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. இசை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த இசைக்கு வந்து ஒரு மொழி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரு நார்த்தில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம் அதில் வர பாடலை சவுத்தில் இருக்கிற மக்கள் கொண்டாடுறாங்க, பாடிட்டுருக்காங்க. அதே மாதிரி சவுத்தில் ரிலீஸ் ஆகிற பாடல் நார்த் வரைக்கும், ஏன்னா நம்ம எல்லா மொழியும் கடந்த ஒரு நாடு நம்மளது. அப்படிங்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இசைக்கு இந்த மொழி, இந்த நாட்டோட ஒற்றுமை, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இசைக்கு மொழி தடையே கிடையாது. நம்மளுக்கு அந்த மொழி தெரிஞ்சால் நம்ம வந்து அந்த பாட்டு பாடுறது நான் பாடுற மாதிரி ஒரு சிரமமே இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நிறைய இந்த ஹிந்தி பாடகர், ஸ்ரேயா கோஷால், இவங்க உதித் நாராயண், இவங்கெல்லாம் வந்து கூட தமிழ் பாட்டு பாடுறாங்க. அது ஓகே, அவங்க எப்படி பாடுறாங்கங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் அவங்களுடைய பாட்டு நல்ல பிரபலமாக எல்லா பக்கம் வந்து எல்லோரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த கிஃப்ட்டு நம்மளுக்கு இருந்ததுனாக்கா, அந்த வரம் இருந்ததுன்னா, பாடக்கூடிய ஒரு வரம் இருந்தால் நம்ம வந்து எந்த மொழியிலையும் பாடலாம். கொஞ்சம் முயற்சி செய்தால் எந்த மொழியிலையும் பாடலாம். அதுலேயும் வந்து நம்ம இந்த மொழி தெரிஞ்சிருந்தோம்னா
அது இப்போ எனக்கு தமிழ் தெரிகிற மாதிரி இல்லை தமிழ் தெலுங்கு அந்த மாதிரி லாங்குவேஜஸ் தெரிஞ்சதுனால என்னால் அந்த மொழியில் கூட ஒரு சிரமம் இல்லாமல் ஒரு ஈஸியாக என்னால் பாட முடியும். ஸோ அதனால் மியூசிக்கு இசைக்கு வந்து ஒரு மொழி ஒரு ஒரு தடையே கிடையாது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அன்பான பொதிகை தொலைக்காட்சி நேயர்களே, குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைக்கி நம்ம குர்தீப் சிங் ஆனந்த், கோயம்புத்தூருடைய தொழிலதிபர், ஒரு சர்தார்ஜி சீக்கியர், நம்மோடு இசையோடு கலந்து அவருக்கு மனம் கவர்ந்த பாடல்களை பாடி நம்மளை வந்து பிரமிக்க வச்சிட்ருக்காரு. இப்போ அந்த வகையில் இப்போ தமிழ் தாண்டி மலையாளம் அப்படின்னு எடுத்துகிட்டு போது உங்களுக்கு என்ன மாதிரி பாடல்கள், இல்லை அங்கே இருக்கிற பாடகர்கள், நடிகர்கள் எப்படி உங்களுக்கு யாரை பிடிக்கும்? மலையாள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலாவது நான் கற்றுக்கிட்டது இந்த தொழில் சம்மந்தமாக கேரளா போகும்போது அங்கே இருக்கிற என்னுடைய இந்த டீலர்ஸு இவங்க கூட அந்த மலையாளம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. ஸோ அந்த வகையில் நான் வந்து மலையாளம் கற்றுக்கிட்டேன். அதுலேயும் மலையாள பாடகரில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கேஜே யேசுதாஸ் இருக்கிறதுலையே ஒரு அவர் பாடாத லாங்குவேஜே கிடையாது. அவர் வந்து எல்லா பாஷையிலையும் பாடியிருக்கார். கேஜே யேசுதாஸோட நான் ஒரு பெரிய ஒரு ஃபேன். அவரோட பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட சில பாட்டுங்கள்லாம் நான் பாடியிருக்கேன். சார், மலையாளத்தில் ஒரு பாடல் எங்களுக்காக ஏதாவது ஒரு 2 வரி. ഓമലാലെ കണ്ടു ഞാൻ പൂങ്കിനാവിൽ താരകങ്ങൾ പുഞ്ചിരിച്ച നീലറാവിൽ. ഓമലാലെ കണ്ടു ഞാൻ പൂങ്കിനാവിൽ താരകങ്ങൾ പുഞ്ചിരിച്ച നീലറാവിൽ. 4 നിലപ്പന്തലിട്ട് വാനിലം വിളി നാദസ്വരം മേലമിട്ട് പാതിരാക്കിലി. ഏകയായി രാഗലോലയായി എൻ്റെ മുന്നിൽ വന്നവൾ കുനുങ്ങി നിന്നു. ഏകയായി രാഗലോലയായി എൻ്റെ മുന്നിൽ വന്നവൾ കുനുങ്ങി നിന്നു. കുനുങ്ങി നിന്നു, മുന്നിൽ കുനുങ്ങി നിന്നു. ഓമളാലെ കണ്ടു ഞാൻ പൂങ്കിനാവിൽ താരകങ്ങൾ പുഞ്ചിരിച്ച நீலராவில். அதாவது ஒரு பாடலை சொன்ன உடனேயும் அப்படியே நீங்கள் அந்த லாங்குவேஜ் எடுத்து பாடுறது, இதெல்லாம் ஒரு நம்ம இந்தியன் கண்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிலிங்குவிஸ்ட் கண்ட்ரிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை பார்த்தா போதும் எல்லா லாங்குவேஜ் கலந்து ஒரு அது இந்த மாதிரி ஒரு குடியரசு தின நன்னாளில் உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, இப்போ இதை தாண்டி இப்போது உங்களோட சொந்த பிஸ்னஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த பணிச்சுமைக்கு இடையில் உங்களை நீங்கள் எப்படி வந்து ஃப்ரீ பண்ணிக்கிறீங்க? இந்த மாதிரி பாடல் பாடுறது இல்லை மற்ற வேறு என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? முதல்லலாம் வந்து பிஸ்னஸில் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்த சமயத்தில் இந்த பாடுறதுக்கெல்லாம் பெருசாக எனக்கு டைம் கிடைக்கல. ஆனால் இப்போது கொஞ்சம் வருஷமாக கொஞ்சம் ஒரு செமி ரிட்டையர்ட் ஒரு லைஃப் தான். நான் வந்து ஃபுல் டைம் தொழிலுக்கு நம்ம இது பிஸ்னஸுக்கு போகிறதில்ல. ஸோ அந்த வகையில் என்னோடய ஸ்பேர் டைமில் இது வந்து இசை என்னோடைய ஒரு ஹாபியாக இருக்கிறதுனால என்னால் பல மொழியில் பல பாடல்களை நான் பாடாத பாட்டெல்லாம் வந்து பாடக்கூடிய எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது இருக்குது. அதனால் நான் வந்து பல பாடல்கள் பாடிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம். இப்போ நீங்கள் இந்த பாடலெலாம் பாடுறீங்க, சும்மா அப்படியே கேட்டு அந்த மனப்பாடம் பண்ணி பைஹார்ட் பண்ணி பாடுறீங்களா, இல்லை நிஜமாகவே உங்களுக்கு இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிந்து பாடுறீங்களா? அர்த்தம் தெரிஞ்சு தான் பாடுறேன். அர்த்தம் தெரியலன்னா கூட இன்றைக்கி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் எந்த ஒரு பாட்டோட ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இன்டர்நெட்டில் நீங்கள் போய் இதோட மீனிங் என்ன, உங்களுக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருக்குனாக்கா அது வந்து அந்த பாட்டோட வரிகள் எடுத்து அதோட வந்து என்ன அர்த்தம் என்னங்கிறது ஈஸியாக நம்ம வந்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாடினோம்னாக்கா அதோட ஒரு இனிமையே தனி அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ உங்களோட ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த வரிகளுடைய அர்த்தம் அர்த்தங்கள் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வந்து ஒரு சீக்கியராக இருந்து தமிழில் கற்றுக்கிட்டு அதுபோக 8 மொழிகளை கற்றுக்கிட்டு பாடலை பாடி அதுக்கு வார்த்தைகளுக்கு அர்த்தமும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலுமே மெய்சிலிக்கக்கூடிய விஷயம்தான். இதையும் தாண்டி நான் உங்களை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எந்த மேடை ஏறினாலும் திருக்குறள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. திருக்குறள் அப்படிங்கும்போது எப்படி அது உங்களுக்கு எப்படி அது? திருக்குறள் நான் வந்து பல இது ஆர்கனைசேஷன்ஸில் நான் வந்து ஈடுபட்டதுனால எனக்கு அந்த மேடையில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ அந்த மேடையில் பேசும்போது ஜனங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அவங்களுடைய ஒரு பாஷையில் பேசினா தான் அது வந்து அவங்களுக்கு அர்த்தமாகும், போய் சேரும். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நீ இடையில கொஞ்சம் திருக்குறள் ஏதாவது சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. ஸோ அந்த வகையில் அப்படியே ஒன்றா நான் வந்து அதை படிக்க எனக்கு அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஆகிட்டே போச்சு. 1 படித்தேன், 2 படித்தேன், 3 படித்தேன். அப்புறம் நான் மேடையில் பேசும்போது அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது என்ன ப்ரோக்ராமா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குரல். ஏன்னா இவர் திருவள்ளுவர் தான் எல்லா சப்ஜெக்டை பற்றியும் எழுதியிருக்காரு. அதனால் இப்போ ஒரு நம்ம ஈகை ஜென்ராசிட்டி அப்படின்னாக்கா அதை பற்றி நம்ம வந்து ஒரு என்ன பார்த்தா போகிறோம். ஜென்ராசிட்டி பற்றி அவர் எழுதியிருப்பார். 10 விஷயத்தை கொடுத்துருப்பார். 10 குறள் கோட் பண்ணியிருப்பார். இப்போ ஜென்ராசிட்டி அல்லது ஈகை அப்படின்னு சொன்னதுனால ஒரு குறள் என்னோட ஞாபகத்துக்கு வருது. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஈகை நம்ம வந்து ஒருத்தருக்கு காமிக்கும்போது அதில் நம்மளுக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் செய்யணும். ஒரு சேவை செஞ்சாலும் சரி, ஒரு ஈகை எதில் நம்ம வந்து ஈடுபாடு இருந்தாலும் தன்னலம் இருக்கக்கூடாது. அது வந்து இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு வாட்டர் பியூரிஃபையரே டொனேட் பண்ணுறோம்னாக்கா நான் படித்த ஸ்கூலில் அதை கொடுக்கணும். இல்லை என்னுடைய மகன் படிக்கிற ஸ்கூலில் வந்து அதை வந்து டொனேட் பண்ணால் நாளைக்கு என்னோடய மகனுக்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கும். இல்லை என்னோடய ஸ்கூலில் கொடுத்தாக்கா நாளைக்கு வந்து ஸ்கூலில் எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு, இது ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இது பர்சனல் கெயின்ஸ் அப்படி பார்த்தோம்னாக்கா அது வந்து ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி ஆகிப்போகுது. கண்டிப்பாக. இப்போ இந்த ஈகை சம்மந்தமாக நீங்கள் அந்த மேற்கோள் காட்டக்கூடிய அந்த குறள் எது? அதாவது அவர் அருமையாக சொல்லியிருக்கார், வரியாருக்கு ஒன்று இவதை ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரா துடைத்து. அதாவது நம்மளை ஒரு பர்சனல் கெயின் நான் சொன்ன மாதிரி இல்லாமல் நம்மளை அறியாதவருக்கு ஒருத்தருக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு சேவை இல்லைன்னா ஒரு ஜென்ராசிட்டி ஈகை நம்ம செஞ்சோம்னாக்கா அதுதான் உண்மையான ஒரு சேவை. இல்லைன்னா அது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் டீலிங் மாதிரி. உண்மையிலுமே இந்த ஒரு அருமையான ஒரு பொன்னாள், இந்த குடியரசு தின நன்னாளில் உங்களை சந்தித்து இவ்வளோ விஷயம் உங்களுக்குள்ள அடங்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க. மீண்டும் கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு 73வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நிறைவாக நீங்கள் வந்து இவ்வளவு திறமைகள், அதாவது இத்தனை மொழி, இத்தனை சங்கீத ஞானம், இத்தனை பாடல், அது மட்டும் இல்லாமல் இலக்கியத்துலன்னு எடுத்துகிட்டா கூட இத்தனை குறள் மேற்கோள் காட்டுறது, இது எல்லாமே வந்து ஒரு சிறப்பான விஷயம். இந்த மாதிரி நேரத்தில், இந்த தினத்தில் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன? இந்த குடியரசு தினம் அன்னைக்கு இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 2 லைன் ரொம்ப முன்னால் நான் வந்து கேட்டது இன்றைக்கும் என்னுடைய மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதாவது, இன்றைக்கு உன்னுடைய தேசப்பற்று நாளை இல்லை உன் தேசத்திற்கு பற்று
ம். இன்றைய உன் தேசப்பற்று, நாளை இல்லை உன் தேசத்திற்கு பற்று. பற்று காமன், பட் ரெண்டு பற்றும் வேறு வேறு. வேறு வேறு வேறு. கண்டிப்பாக. அது நீங்கள் வந்து அந்த வல்லரசை குடிக்கிறீங்க இல்லையா? ஆமாம். இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய இந்தியாவை செதுக்கும் ஒரு கலைஞர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பொன்னான உங்களுடைய நேரத்தை இந்த பொன்னான தினத்தில் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகள். நன்றி. அன்பான பொதிகை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த குடியரசு தின நன்னாளில் ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு சர்தார்ஜி, ஒரு சீக்கியர், ஒரு கோயம்புத்தூர் மாநகரத்தினுடைய ஒரு தொழிலதிபர், இதையும் தாண்டி ஒரு பன்முக பாடகர், அந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் நிறைய பாடல்களை பாடின ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லலாம். அவரை இந்த பொன்னான நாளில் நம்ம சந்திச்சுக்கிறோம். திரு குர்தீப் சிங் ஆனந்த் அவர்களை தான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் நேயர்கள் அனைவருக்கும் 73வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். வணக்கம். நன்றி, வணக்கம். உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன், அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன், அழைத்து வந்தா என்னிடம் உன்னை, இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும்